இங்கே கொண்டாந்து வச்சிடுறா ஒருத்த அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த வண்டியில் தான் எடுத்து போக முடியும், தூக்கிட்டு போக முடியாது. தூக்கிட்டு போகிறது வந்து பருத்தி மூட்டை ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. பார்த்தது மேலே 2 கூடை. ஹலோ ஹைஸ், வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பருத்தியில் மோஸ்ட்டாக எடுத்து வந்து வீட்டில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து இருப்போம். இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் வந்து பாட்டி அம்மா எல்லாம் வந்து பருத்தி எடுத்துகிட்ருப்பாங்க. எனிவே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாம் பருத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தப்பா, இந்த சைடு அம்மா, இந்த சைடு வந்து சித்தி, இந்த சைடு வந்து அத்தையும் வந்திருக்காங்க. பருத்தி எடுக்கிறது ஆள் இல்லாதனால இப்போ எடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் குட்டனை போச்சு தண்ணி கேட்டேன். இது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப தண்ணி கட்டும். சித்தப்பா வந்து பருத்தி எடுத்து போயிட்டுருக்காங்க. அது சாக்கில் நாங்கள் கொட்டி ஒட்டுக்கா வீட்டுக்கு கொண்டு போவோம். பருத்தி இன்னைக்கு கம்மியாக தான் வருதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக வருது. இப்போ சாக்கு வாங்க போனேன். இப்போ அந்த பருத்தி கொடுக்குறவர் வந்து 95 ரூபா போட்டுக்க அப்படின்னாரு. பருத்தி எடுக்கிற நீ 90 ரூபா தான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் சாக்காரரையும் கேட்டேன் எவ்வளோ போகுதுன்னு. 90 ரூபா போகுதுன்னாரு. சார் பக்கத்துலேயே தானே, அந்த சான்ஸ் கோஸ்ட் பக்கத்தில் தானே கொட்டிடு. சார் கோழியே நாங்கள் 2.5 கிலோ எடை போட்டு போகிறோம், 1.25 கிலோ தான் இருக்குதுங்கிறாங்க எங்ககிட்ட. நானும் மௌலியும் போன வருஷம் அவத்தே தான் சான்ஸ் கோஸ்கிட்டே தான். அந்த வெளியே வாங்குறீங்க 1.25 கிலோ கண்ணு இருக்குது, அது கிராஸ் கோழிங்கிறாங்க. சரி இன்னைக்கே எடுக்க முடியாது. அந்த பக்கம் 3 சார் நீயா இங்கே பண்ணுற பருத்தி எடுக்கிற போன தண்ணி ஏற்றலாம். சருதாம விட்டோம், வெயில் அடிக்குது. நல்ல பாட்டில் எடுத்து வர மாட்டேன், பாசம் முடிச்சிருக்காங்க. தண்ணி போட்டுட்டு தான் வந்துக்கிறேன். ஒரு மடை திளி போட்டு தான் வந்துக்கிறேன், கவலைப்படாத. நீ வழியே விட்டு கட்டாதனால தான் மஞ்சள் முளைக்கல கம்முன்ற. தத்தா நீ கப்பையே குடி தத்தா, பல்ல ஆடுது. சும்மா இப்போதானே வந்தேன், இனிமேல் காலையில் 6 மணிக்கு அந்த மாதிரி பண்ணுற. எங்க இந்த போய் எடுத்துகிட்டு வரேன். கவசி தூக்கவும் இல்லை, தூக்கிட்டு ஓடுறா. வாழைக்காய் இடிக்குதுன்னு அதே வாங்கடா செஞ்சிடு. ஆனால் வாழைக்காய் தாறு பூந்து கிடக்குறா கொண்டாடியா. போகலாம் நீயுமே குமிஞ்சு போகணும், வாழைக்காய் அடிக்கும். அத்தை நேற்று வரேன்னா அப்புறம் அத்தை இட்லி சூடுறேன்னுச்சு. ஊற வைக்கலையா? நான் தான் சொன்னேன்ல. இதில் வா வா ஒன் சைடா வா. இது எங்கே சின்ன சாக்காட்டேங்குதுமா? இது போதும், இதுக்கு வாயாக்கலமா இருக்குது. இது ஒரு சாக்குமா பூர்வா.
பையன் எடுத்து வந்துருவான் வா. நான் போகிறேன். இன்னும் காட்டுக்குள்ள பசங்க சைக்கிள் எடுத்து போய் நான் மூட்டை எடுத்து வந்துடுறேன். சாமி எடுத்து தான் போகணும். காட்டுக்குள்ள இருக்குது பார்த்தியா? நல்லா சும்மா அவங்களாம் எங்கேயும் மேலே ரொம்ப கெட்டம் கழிக்க அதை கொட்டலாமா? இங்கே ஒரு கூட கொட்டலாமா? திருட வந்தா கூட இங்கே கொய்யாக்காய் அப்புறம் பொழுதா பிடிச்சிடும். சிறந்த காய் வந்து ராத்திட்டு வாங்கடா. எதற்குண்ணே இதெல்லாம் நீ கொண்டு போதா? அங்கே ஒரு சின்ன சாக்காரு வாழை மரத்துக்கு எடுத்துக்கலாம் தான் அதெல்லாம் பெருசு தூக்கிட்டு போக மாட்டாங்க. இல்லை அவங்க சின்னதுக்கு தான் அதை எடுத்துகிட்டு போகணும். வயலில் பிடிக்கணும் கட்டிக்கலாம். கவசி நீ லீவுக்கு நீ லீவுக்கு வேலை. கௌசியா நான் சின்ன மூட்டை எடுத்துட்டு வர இருங்க. தள்ளுதா அது அப்படியே பொட்டி மூடு. கொய்யாக்காய் இது அந்த மரத்தில் கூட பாருங்க பழுத்துருக்கோம். இங்க கொண்டாந்து வச்சிடறா, அப்புறமா எடுத்துக்கலாம். இதை பத்தி வை பத்தி வை. காட்டில் ஒரு மூட்டை தான் தாத்தா பேசுது. காட்டில் எங்க இருக்குது? காட்டுலையுமா இருக்குது? அதான் அந்த கலையெல்லாம் அதில் இருக்கிறதாரு அது ரெண்டையுமே இரு. அதான் அந்த ஒண்டிக்காய் ஏறு. அந்த ஒண்டிக்காய் ஏறு. டேய் இதெல்லாம் மிளகா அப்படி போடலாம்டா. கருங்காய்க்கா? நான் ஒன்றும் கருங்காயை பறிச்சிருக்கேன். கருங்காய்க்கு பச்சைத்தான் அங்கே பாருங்க அது பச்சை இந்த பழுத்துது. இந்த மரத்தை வெட்டணுமா சாஞ்சிட்டே போயிடுச்சு. மத இது சின்ன தூக்கி விட சொன்னேன். சரி ஒன்ன மாதிரி சோப்படாங்க. சரி போகலாம் போங்க போங்க. பிஞ்சு போயிருமா சைக்காது சொன்னா கேளு. சரி நான் ஒரு மூட்டை எடுத்து சாப்பிட்டா. சைக்கிள் கேரேஜ் சின்னதாக இருக்குது. இப்போ என்ன தூக்கிட்டு வர? சரி எடுத்து போங்க போங்க. இல்லை சாணி நாளைக்கு கழிக்கலாம் போங்க. கௌசியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்களாம். ஏ கௌசி சாணி எழுற தட்டெல்லாம் திங்காதாம்மா. சரி நீங்கள் அள்ளிட்டு வரீங்களா? நான் போகிறேன். இல்லை மேலட்டாயிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. பொறிச்சு ஐயா அப்பா வந்தால் வாங்கினதுன்னு சொல்லு. வச்சு இந்த தொட்டு மணி இந்தாண்டா. சரி நான் போகிறேன், நீங்கள் அள்ளிட்டு வாங்க. இப்படி பருத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 11:30 ஆயிரும். ஒரு நாள் அதுவும் மழை பெஞ்சுன்னா அன்றைக்கெலாம் 1 மணி வரைக்கும் எடுப்பாங்க. பகல் 1 மணி வரைக்கும். முள் வரையிருச்சு.
சரி நீ அம்மா வந்துருங்க. சரி கூட அதுக்கு கூட பஞ்சு போகிறது கேட்டாங்க. சரி போயிட்டா அம்மா கவுசிக்கு 2 மூட்டை தூக்கிடுமா. கவுசிக்கு 2 மூட்டை தூக்கிடு. தூக்கிட்டு போகிறது வந்து பருத்தி மூட்டை ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. பார்த்தது மேலே 2 கூடை வந்து பஞ்சு போகிறது எடுத்து சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் பச்சில் நோவு வந்து அவ்வளோதான் எண்டிங் கண்டிஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் காய் அடிக்கும். ஒரு செடியில் செத்து போயிடும். ஓட்டை செம ஹைட்டாக தூக்கிட்ட போகல. இன்னும் செடி வந்து ஒரு மஞ்சள் கலர் தெரியுதா? இந்த மஞ்சள் கலர் தெரியுது எல்லாமே நோய் விழுந்து செடி சாக கண்டிஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் ஒரு செல்லில் செத்து இருக்கும். இதில் பாருங்கள் இலையெல்லாம் செல்ல. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து டெய்லியுமே வேலை இருக்குது எல்லாத்துக்குமே. அதை தாண்டி படிக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனால் டெஃபினெட்லி ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். இல்லைனாலும் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் காட்டிலலாம் ஒன்றுமே வராது. எங்கே கிளம்பிட்டா? இங்கே வேறு வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கிறா. அத்தை இங்க பாருங்க வெளிநாட்டுக்காரி கூட்டிட்டு வந்துட்டோம். இவ்வளவுதான் நம்ம நீங்க புடிச்சிட்டு போறோம் ஊருக்கு. பெரிய சாக்கா பாரு, புது புது சாக்கு நிறைய வாங்கினது. இங்க பாரு. சாக்கு சரியா போச்சு. சாக்கு ஹைட்டு கரெக்டா இருக்குது. உள்ள விட்டு வக்கீல் வச்சு அழுத்தி கொண்டு போயிடலாம். கடிச்சு அக்காவுக்கு எத்தனை தட்டி ஊசி போட்டாங்க? நீங்க நாய்க்கு ஊசி தான் போட்டாங்க கடிச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதாவது வீடியோவாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், மியூசிக் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் வீடியோ குவாலிட்டியாக இன்னும் நல்லா ஃபேமிலியாக கண்டென்ட் நல்லா பண்ணு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். எதாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பருத்தி மரம் படுப்புமா இப்படி மட்டும் நான் பருத்தி மரம் படுத்திட்டு சாஞ்சி, அதாவது சாஞ்சி இப்படி பருத்தி மரம் படுத்திட்டு எங்கள் வீட்டில் பார்த்தாங்க போட்டு தாக்கிடுவாங்க. ஆக்சுவலி பருத்தி மேலே இப்படி சாயக்கூடாது. சாஞ்சா வந்து தூசு ஓட்டும். அந்த பருத்தியில் அந்த பருத்திக்கு பின்னாடி வந்து ஒரு தொல்லி மாதிரி இருக்கும். அது வந்து அதில் ஒட்டிச்சுன்னா வந்து சருகுலாம் ஒட்டிக்கும். அதனால் பருத்தி எடுக்க முடியாது. ஸோ அதனால் விலையும் கம்மியாக தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பருத்தி மேலே செஞ்சால் மெதுமெதுனுக்கும் படுத்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. பருத்தி மேலே வந்து படுத்த மெதுமெதுலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த பருத்தி இருக்க இந்த பஞ்சை தனியாக எடுத்து போட்டாங்கன்னா மெதுமெதுன்னு இருக்கும். இந்த பருத்தி இந்த ரக்கோட இது வந்து ரக்குன்னு சொல்லுவாங்க. இது மேலே நம்ம படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட எட்ஜஸ் வந்து இந்த தொல்லியோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வெயிலில் காஞ்சி போச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாகும். அப்புறம் மட்டுக்கு முதுகுலாம் அப்புறம் பஞ்சாக தான் பண்ணிவிடும். பருத்தி மேலே படுத்தா சாஃப்டாகவே இருக்காது. பஞ்சு மேலே படுத்தா தான் சாஃப்டாக இருக்கும்.